ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। मुखं करोति वाचालं गायते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुदिनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यमीश्वरं। नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे। वाचा कल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायण नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवत्युत्तम श्लोके भक्तिर्भवति नैष्टिकी। हरे कृष्णा. ஸோ எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம் தெரிவிச்சுக்கிறேன். மாதாஜி, யூ லைக் டு டாக், டு சே சம்திங்? No, Prabhu, you can proceed, Prabhu. ஸோ எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம் தெரிவிச்சுக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. ஸோ உங்கள் கூட சேர்ந்து ஸ்ரீமத் பாகவத்துடைய மகிமையில டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஸோ அந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஸ்ரீமத் பாகவதம் நமக்கெல்லாம் தெரிஞ்ச மாதிரி இட்ஸ் நான் டிஃபரெண்ட் ஃப்ரம் கிருஷ்ணா. ஸோ கிருஷ்ணனுக்கும் பாகவத்துக்கும் எந்தவித வித்தியாசம் கிடையாது. ஸோ அது அப்படின்னு ஒரு ஸ்லோகத்திலே சொல்லியிருக்கு. முதல் காண்டத்தில் ஐ திங்க் 3வது சாப்டர்ல ஐ திங்க் 41 or 43 கிருஷ்ணே சுதாமோ பகதே தர்ம ஜானாதிபிசக கலோ நஷ்ட திருஷமேஷ புராணார்க்கோ அதுனோதிதக அப்படின்னு சொல்லி பாகவத்திலே சொல்லப்பட்டிருக்கு. ஸோ கிருஷ்ணே சுதாமோ பகதே, அதாவது கிருஷ்ணர் மறையும் பொழுது, கிருஷ்ணர் தோன்றுவது மறைவதெல்லாம் சூரியன் மறைவது தோன்றுவதற்கு ஒப்பிடப்படுறாங்க. சூரியன் ஒரு நார்த்தன் ஹெமிஸ்பியர்ல மறைஞ்சதுன்னா சதர்ன் ஹெமிஸ்பியர்ல சூரியன் உதயமாகும். ஸோ இங்கே இன்னைக்கு இப்போ நம்ம நைட்டு இங்கே இந்தியாவில் நைட் 9 o'clock, அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா மார்னிங் 8 o'clock 9 o'clock இருக்கும். அங்கே சூரியன் உதயமாயாச்சு ஆல்ரெடி, இங்கே சூரியன் மறைஞ்சிருச்சு ஆல்ரெடி. ஸோ அந்த மாதிரி தான் பகவான் லீலைகளும் ஒரு பிளானட்ல தன் லீலைகள் முடிச்சுட்டாருன்னா இன்னொரு பிளானட்ல தன் லீலைகளை ஆரம்பிச்சிடுவார், அந்த மாதிரி. ஆனா இந்த பிளானட்லயே கிருஷ்ணர் மறையும் பொழுது கரெக்டா எக்ஸாக்டா அதே நேரத்துல ஸ்ரீமத் பாகவதம் மூலமாக கிருஷ்ணர் மறுபடியும் வந்தார். கிருஷ்ணே சுதாம பகதி தர்ம ஜானாதிபிசக கலவு நஷ்ட திருஷமேஷ புராணார்க்கோ அதுனோதிதக. ஸோ கலியுகத்துல ஃபுல்லா டார்க், அதாவது ரொம்ப அறியாமை, இருட்டு அப்படிங்கிற இருள் நிறைந்த உலகத்துல இருக்கிறதுனால அதுல ஒரு வெளிச்சம் கொடுக்கறதுக்காக பகவான் ஸ்ரீமத் பாகவதம் மூலமா வந்திருக்கார். ஸோ நம்ம பாகவத்துக்கும் நம்ம பாகவத மகிமைகள் பிரபுபாத் சொல்றாங்க, எங்கெல்லாம் ஸ்ரீமத் பாகவதம் இருக்குதோ அங்கெல்லாம் ஸ்ரீமத் பாகவத்துல என்னென்ன பர்சனாலிட்டிஸ் இருக்காங்க, கிரேட் பர்சனாலிட்டிஸ், அவங்க எல்லாம் அந்த வீட்டுல இருப்பாங்கிறார். எங்கெல்லாம் பாகவதம் படிக்கிறாங்க, எந்தெந்த வீட்டுல எல்லாம் படிக்கிறாங்க, அந்தந்த வீட்டுல எல்லாம் 12 மகாஜனங்கள், பகவானுடைய பல அவதாரங்கள், பாகவத்துல என்னென்ன அவதாரம் சொல்லப்பட்டிருக்கோ அது எல்லா அவதாரங்கள், அதே மாதிரி மகாஜனங்கள், மிகப்பெரிய பக்தர்கள், எல்லா பாகவத்துல என்னென்ன பர்சனாலிட்டிஸ் இருக்காங்களோ ஆல் தோஸ் பர்சனாலிட்டிஸ் வில் பி பிரசன்ட். எங்கெல்லாம் ஸ்ரீமத் பாகவதம் படிக்கிறாங்களோ, பாகவதம் டிஸ்கஸ் பண்றாங்களோ அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா நம்ம வீட்டுல நம்ம பாகவதம் படிச்சோம்னா நிச்சயமா நம்ம வீட்டுல பிரகலாத் மகாராஜ், பிருத்து மகாராஜ், துரு மகாராஜ், ஜனக மகாராஜ், பிரம்மா, சிவபெருமான் எல்லாருமே இருப்பாங்க. பகவானோட சேர்ந்து அவங்களும் இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு பாகவதங்கிறது ரொம்ப ஆஸ்பீஷியஸ்னஸ். ஸோ அதனால பிரபுபாத் சொல்லியிருக்காரு, ஸ்ரீமத் பாகவத நாலேஜ் யாருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றதுதான்
இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த வெல்ஃபேர் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறாரு. ஸோ அதனால வந்து ஸ்ரீமத் பாகவதம் வந்து நம்ம ரெகுலராக டிஸ்கஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பாகவத மகிமைகள் பார்க்கும் பொழுது பத்ம புராணத்தில் வந்து பாகவத மகாத்மியம் சொல்லப்பட்டிருக்கு. அது ரொம்ப பெரிய ஸ்டோரி. ஸோ நமக்கு வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அந்த ஸ்டோரி நிறைய தடவை படிச்சிருப்போம். எப்படி வந்து ஸ்ரீமத் பாகவதம் படிக்கும் பொழுது வி கேன் எக்ஸ்பீரியன்ஸ் த பிரசன்ஸ் ஆஃப் த பகவான். அதாவது பகவானோட இருக்காரு அப்படிங்கிறத வந்து பக்கத்துல இருக்காரு அப்படிங்கிறத நம்ம உணர முடியும் பாகவதம் படிக்கும் பொழுது. அதை வந்து கண்டிப்பா அதை உணர்ந்தாங்க அந்த அந்த காலத்துல. 5000 வருஷம் முன்னாடி கிருஷ்ணர் மறைஞ்சதுக்கு அப்புறம் நமக்கெல்லாம் தெரியும் அந்த கதையில. கிருஷ்ணருடைய ராணிகள்லாம் வந்து துவாரகா ராணிகள்லாம் ரொம்ப கிருஷ்ணரோட பிரிவு தாங்க முடியாம ஏங்கிட்டு இருக்காங்க. அப்பல ஒரே ஒரு ராணி இந்த காலிந்தி, அவங்க மாத்திரம் எந்த விதமான பிரிவு துயர் இல்லை. அவங்க பாட்டுக்கு எப்பவும் போல நார்மலா அவங்க இருக்காங்க. உடனே மற்ற ராணிகள்லாம் போய் அவங்ககிட்ட கேட்குறாங்க, எப்படி உனக்கு மாத்திரம் இப்படி இந்த பிரிவு துயரம் நாங்களாம் வாடிட்டு இருக்கோம், நீ வந்து இவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அதுவா, நான் வந்து ராதாராணி கோபிகள், விருந்தாவனத்துல கோபிகள் ராதாராணி அவங்களுடைய அடிச்சூட்டி பின்பற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அடிச்சூட்டு, அவங்க என்ன பண்ணாங்க, அதுக்கு அவங்க என்ன எப்படி அவங்க எப்படி இந்த பிரிவு துயரிலிருந்து வெளியில வந்தாங்க. ஸோ அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் தே ஹேட் அ டிசையர் டு கோ டு விருந்தாவன். அவங்களுக்கு விருந்தாவன் போய் ராதாராணி கோபிஸ்லாம் பார்க்கணும், அவங்க கூட இருக்கணும்னு அவங்களுக்கு ஆசை. ஏன்னா வந்து துவாரகால இடம் மாத்தணும், இங்கேயே இருந்தோம்னா நம்ம வந்து பகவான் நினைச்சிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி. அதுக்குதான் அந்த பகவான் இந்த லீலை செய்யறாரு. ஒரு இடைச்சிறுவர் மாதிரி வந்து மாடு மேய்க்கூடிய சிறுவர் மாதிரி வந்து அந்த ராணிகளை வந்து கடத்திட்டு போனார். அப்ப அர்ஜுனன் வந்து அந்த சிறுவன் சின்ன பையன் கூட சண்டை போட்டார். அந்த சின்ன பையன் கூட சண்டை போட்டு தோத்துட்டார் அர்ஜுனன். ஸோ போர்க்களத்துல வந்து 64 மில்லியன் சோல்ஜர்ஸ் ஜெயிச்ச அர்ஜுனன் வந்து ஒரு சின்ன பையன் கிட்ட போய் தோத்துட்டாரு. ஸோ அப்புறம் வந்து பகவானே தான் வந்து அந்த சிறுவர் ரூபத்துல வந்து அவங்கள சேஃபா துவாரகாலேருந்து விருந்தாவன்ல டிராப் பண்ணிட்டு அவர் வந்து மறைஞ்சிட்டார். ஸோ அப்போ வந்து விருந்தாவன்ல வந்து அவங்க எல்லாம் பார்க்கும்பொழுது ராதாராணி கோபிஸ் அவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ ராணிகள்லாம் சேர்ந்துட்டாங்க. ஸோ அப்போல்லாம் வந்து அவங்க பிளான் பண்றாங்க. இந்த மாதிரி பரீட்சித் மகாராஜா இருக்காரு, அப்புறம் வந்து வஜ்ரநாபா இருக்காரு. வஜ்ரநாபா தான் வந்து விருந்தாவனத்தெல்லாம் வந்து புதுப்பிச்சது. ஏன்னா மதுரால ராஜாவா இருந்தாரு. பரீட்சித் மகாராஜா அஸ்தினாபுரத்துல ராஜாவா இருந்தாரு. இந்த கதையெல்லாம் பத்ம புராணத்துல இருக்கு. ஷார்ட்டா நம்ம டிஸ்கஸ் பண்றோம். அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. சாங்கியாயினர் சாண்டில்பியரிசி வந்து சொன்னாரு, இந்த மாதிரி நீங்க வந்து பாகவதம் வந்து இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாரு. உத்தவர் இன்னும் இருக்கிறாரு. உத்தவர் வந்து இன்னும் அந்த சாக்கிஸ்தலி அந்த இது பக்கத்துல அந்த உத்தவ குண்டு குஷம் சரோவர் பின்னாடி அங்க வந்து ஒரு புல் பூண்டா வந்து அங்க இருக்கிறாரு. அங்க போய் நீங்க பாகவதம் படிச்சீங்கன்னா உத்தவர் வந்து வெளியில் வந்துடுவாரு. உத்தவர்னால தன்னுடைய அடையாளத்தை வந்து மறைச்சு இருக்க முடியாது. அவர் வெளியில வந்துடுவாரு. அப்போ வந்து அவர் வாயிலிருந்து நம்ம வந்து பாகவதம் கேட்கும் பொழுது நமக்கு வந்து இந்த மாதிரி பிரிவு துயர் வந்து நம்ம இருந்து வெளியில வந்துடலாம். அதாவது பகவானை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா பகவானுடைய பிரசன்ஸை வந்து எப்பவுமே நம்ம வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி இப்போ அதெல்லாம் பண்ணுவாங்க. பெரிய ஒரு சங்கீதன் ஃபெஸ்டிவல் அங்க உத்தவ குண்டுல. உடனே உத்தவர் வெளியில வந்து பெரிய ஒரு ஃபெஸ்டிவல். அந்த கதை நமக்கு தெரியும். பரீட்சித் மகாராஜர் உத்தவர் சொல்லிடுவார், நீங்க வந்து இப்ப போய் நீங்க வந்து கலி வந்து என்டர் ஆகாம இருக்கிறதுக்கு நீங்க வந்து போய் எல்லாம் மக்கள் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணணும், அதனால நீங்க உடனே கிளம்புங்கன்றவர் உத்தவர். பரீட்சித் மகாராஜா, நான் எப்படி பாகவதம் கேட்கறது, மற்றவர்களுக்கு மட்டும் பாகவதம் கேட்கற சான்ஸ் நான் எப்படி கேட்கறது, நான் எப்ப கேட்கறதுன்னு கேட்பார். உடனே சொல்லுவார், உங்களுக்கு வந்து சான்ஸ் கிடைக்கும், உங்களுக்கு அந்த பகவான் ஏற்படுத்துவார் அந்த சான்ஸை அப்படின்னு சொல்லி சொல்லிடுவார். அதே மாதிரிதான் சுகதேவ கோஸ்வாமி மூலமாக 7 நாள் வந்து சான்ஸ் ஏற்படுத்தி கொடுத்தார். ஸோ இந்த மாதிரி பாகவதம் வந்து படிக்கும் பொழுது நமக்கு வந்து என்ன சொல்றது, அதாவது 3 வகையான கிளேஷங்கள், அத்தியாத்மிக கிளேஷம், அதிதெய்வீக கிளேஷம், அதிபௌதிக கிளேஷம் நமக்கு தெரியும். இந்த 3 கிளேஷங்கள்ல இருந்து யாருனாலும் விடுபட முடியாது. பௌதிக உலகத்தில் இருந்து கொண்டு இந்த 3 வகையான துன்பங்கள் இருந்து வெளியில வர்றதுங்கிறது ஒரு இயலாத காரியம். மனசு மற்றும் உடலால் வரக்கூடிய துன்பம், இயற்கையால் வரக்கூடிய துன்பம் மற்றும் பிற உயிர்களால் வரக்கூடிய துன்பம், இதிலிருந்து விடுதலை அடையவே முடியாது யாருனாலையும். ஆனா யாரு வந்து பாகவதம் வந்து ரெகுலரா படிக்கிறாங்களோ அவங்க வந்து இந்த 3 வகை துன்பங்கள் இருந்து வெளியில வர முடியும் சொல்லி முதல் காண்டத்துல முதல் சாப்டர் 2வது ஸ்லோகத்திலேயே சொல்லியாச்சு. தர்ம புரோஜித கைத்தோத்திர பரமோ நிர்மத்சரானாம் சதாம் வேத்யம் வாஸ்தவம் அத்திர வஸ்து சிவதம் தாபத்ரயோன்மூலனம்
ஸ்ரீமத் பாகவதே மகாமுனி கிருத்தே கிம்பா பரைரீஸ்வர சத்யோ ஹிருதி அவருத்தியதி அத்ர குதுபி சுஷ்ருபிஸ்தக்ஷநாத். தாபத்ரயோ உன்மூலனம். தாபத்ரயானா 3 வகை துன்பங்கள். திரையான 3, தாபனா துன்பம். இந்த 3 வகை துன்பங்கள் வந்து வேரோட களையப்படும், வேரோட எரிந்து களையப்படும். 3 வகை துன்பங்கள் ஒண்ணுமே பண்ண முடியாது. யார் ஸ்ரீமத் பாகவத் ரெகுலரா படிச்சு ரெகுலரா டிஸ்கஸ் பண்றாங்களோ, அது மாதிரி நிறைய இடத்துல சொல்லியிருக்கு. ஒன்னு ஸ்லோகம் மட்டும் கிடையாது, நிறைய இடத்துல. இன்னொரு ஸ்லோகத்துல சொல்லியிருக்கலாம், ஏதத்தி ஆத்துர சித்தானா மாத்ரா ஸ்பர்ஷேச்சயா முகு பவசிந்து பிளவோ திருஷ்ட அரிச்சாரியானு வர்ணனம். ஏதத்தி ஆத்துர சித்தானாம், அதாவது ஒரு கொழுந்து விட்டு எரியக்கூடிய அந்த துன்பங்கள் வந்து வெளியில வர்றது வந்து கண்டிப்பா முடியாது. அந்த ஸ்லோகம் வந்து டாப். அதுல விஸ்வநாத் சக்கரவர்த்தி என்ன சொல்றாங்கன்னா, if somebody have even inclination to hear Krishna Katha, even inclination, அதாவது they don't have to even start hearing Krishna Katha. அதாவது கிருஷ்ண கதா வந்து கேட்கறதுக்கு வந்து பாகவதம் படிக்கிறதுக்கு கேட்கறதுக்கு ஸ்டார்ட் கூட பண்ண வேண்டியது இல்லையாமா. ஜஸ்ட் இன்க்ளினேஷன், நான் இந்த பாகவதம் கிளாஸுக்கு போகணும், இந்த பாகவதம் படிக்கணும், இந்த பாகவதம் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு இன்க்ளினேஷன், அதாவது ஒரு இன்க்ளினேஷன் சொல்றது ஒரு நாட்டம், ஒரு மனப்பான்மை, ஒரு விருப்பம், அது இருந்தாலே போதுமாமா. என்ன ஆகுனா, அசேஷ சங்க்லேஷ சமம் விதத்தே. அசேஷ சங்க்லேஷ, அசேஷ, சேஷனா ஒரு எல்லை, அசேஷ அப்படின்னா எல்லையற்ற. அசேஷ சங்க்லேஷ, சங்க்லேஷனா சங்கடங்கள், மனசுல இருக்கக்கூடிய எல்லையற்ற சங்கடங்கள், பௌதிக சங்கடங்கள், அது வந்து ரொம்ப வித்தின் செகண்ட். அசேஷ சங்க்லேஷ சமம் விதத்தே குணானுவாத ஸ்ரவணம் முராரே. பகவான் கிருஷ்ணனுடைய தெய்வீகமான குணங்களை கேட்கணும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு இன்க்ளினேஷன் நாட்டம் இருந்தாலே போதுமாமா. இந்த எல்லா விதமான துன்பங்கள், மன சங்கடங்கள், மன கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் வெளியில வந்துடலாம். ஈவன் பை ஹேவிங் இன்க்ளினேஷன், வாட் டு ஸ்பீக் ஆஃப் ஹியரிங் கிருஷ்ண கதா, வாட் டு ஸ்பீக் ஆஃப் ரீடிங் பாகவதம் அண்ட் ஸ்டடிங் பாகவதம். அதாவது பாகவதம் படிக்கணும் அப்படிங்கிற விருப்பம் ஏற்பட்டாலே இந்த பலன். அப்போ பாகவதம் வந்து உண்மையிலேயே நம்ம படிச்சோம்னா, ஸோ யூ கான்ட் இமேஜின், நம்ம கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது ஆக்சுவலா. கிம்பா புனஸ்த சரணாரவிந்தே பராக சேவா ரதிராத்ம லப்த்வா. வாட் டு ஸ்பீக் ஆஃப் those devotees who dedicated their lives in serving the lotus feet of the Lord. So பகவானுடைய தாமரை பாதங்களுக்கு சேவை செய்யறதுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்ட பக்தர்களை பத்தி என்ன சொல்றதுக்கு என்ன இருக்கு? பாகவதம் கேட்கணும் அப்படிங்கிற, கேட்கணும், கோயிலுக்கு போகணும், பாகவதம் கிளாஸ் கேட்கணும் அப்படின்னு நாட்டம் இருந்தாலே, போகவே ஸ்டார்ட் பண்ணல, ஜஸ்ட் அது ஒரு அது எண்ணம் வந்தாலே போதுமாமா, மனசுல இருக்கக்கூடிய அத்தனை சங்கடங்கள்லாம் வெளியில அதுல இருந்து நம்ம ஈஸியா தப்பிச்சிடலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த மகிமைகள், பாகவதத்தோட மகிமைகள் வந்து அந்த அளவுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அது மாதிரி இவன் வந்து 7th சாப்டர்ல கூட சொல்லியிருக்கு, ஃபர்ஸ்ட் கேண்டோல, யஸ்யாம் வை ஸ்ரூயமானாயாம் கிருஷ்ண பரம புருஷே பக்திருத்பத்யதே பும்சக சோக மோக பயாபக. பாகவதம் கேட்கறதுனால உடனடியாக பக்தி வந்து ஸ்ப்ரவுட் ஆகும், உடனடியாக பக்தி வந்து ஸ்ப்ரவுட் ஆகும் இருதயத்துல. உடனடியாக சோக மோக பயாபக, சோகம் வந்து உடனடியாக மறைஞ்சு விடும். லேமெண்டேஷன், சோகம் வந்து என்னதான் சோகம் இருந்தாலும் உடனடியாக மறைஞ்சு விடும். அப்புறம் மோகம்னா என்ன சொல்றது, ஒரு மாயை, ஒரு மாயையின் வசப்பட்டு இருக்கிறதுனால அது ரொம்ப சுலபமாக மாயையின் வசத்திலிருந்து வெளியில வந்துருவோம். பயாபக, பயத்திலிருந்து வெளியில வந்துடும். ஒரு 2 நாள் முன்னாடி கூட ஒரு வெல்விஷர், கோயம்புத்தூர்ல ஒரு வெல்விஷர் நம்ம வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து ரொம்ப ஃபியர் வந்து அதிகமா இருக்கு, இந்த மாதிரி மரணம் பத்தி எனக்கு வந்து ஃபியர் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அப்போ வந்து அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவன் வந்து ஸ்ரீமத் பாகவத்திலேருந்து, ஸோ வி வர் டிஸ்கஸிங் ஸ்ரீமத் பாகவத்தில் 11th கேண்டோல கிருஷ்ணா பிரபுபார் அடிக்கடி கோட் பண்ணுவார் இந்த ஸ்லோகம், பயம் திதியா அபினிவேஷ்யா ஈஷா தபேதஷி விபரியோ ஸ்மிருதி. பயம் எப்படி வருது? நம்ம வந்து பாடிலி கான்செப்ட் ஆஃப், நம்ம வந்து சரீரம் நினைச்சாதான் பயம். நான் கிருஷ்ணாவோட சர்வெண்ட், கிருஷ்ணா தான் என்னுடைய அப்பா அம்மா,
அப்படின்னு நினைக்கும் பொழுது பயம் வந்து வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ஷேரிங் எக்ஸாம்பிள்ஸ். இந்த மாதிரி நமக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். பூனைக்குட்டி கவருது, இந்த எலியை கவருது, எலிக்கு எப்படி பயம் இருக்குது, பூனைக்குட்டிக்கு பயமே இல்லை. ஈவன் பூனை வந்து பூனைக்குட்டி சாப்பிட்டா கூட பூனைக்குட்டிக்கு ஒரு விதமான பயம் இல்லை. ஸோ பகவானுடைய ஷெல்டர் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு தைரியம். ஸோ இது அதுவும் இல்லாமல் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 2007 முதல் பேட்ச் பக்தி சாஸ்திரி பக்திவேத அகாடமியில் ஃபர்ஸ்ட் பேட்ச். ஸோ ஸ்ரீனிவாஸ் சரி பிரபு நான் எல்லாம் பண்ணும் பொழுது ஸோ சம்டைம்ஸ் வந்து நம்ம என்ன சொல்றது, சர்வீஸ்ல வந்து சேலஞ்சஸ் இருக்கும் பொழுது சம்டைம்ஸ் என்ன ஆகுது, ஓ அந்த சேலஞ்ச் வந்துச்சு, இந்த சேலஞ்ச் வந்துச்சு, இல்லாட்டி ஏதாவது கிரீவன்ஸ், அந்த குறை இந்த குறை, அந்த இது அது இது இதெல்லாம் வந்து கிருஷ்ண கதைக்கு வந்து ஒரு ஆப்போசிட்டா இருக்கிறது. என்னோட பர்சனல் அனுபவம் அந்த மாதிரி சம்டைம்ஸ் வந்து இதெல்லாம் வந்து இதெல்லாம் என்ன சொல்றது, அதெல்லாம் ஒரு பிரஜல்பா வகையில தான் வரும் என்னை பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரி வந்து யார் மேலேயாவது கம்ப்ளைண்ட் சொல்றது, குறைகளை சொல்றது, அதை பண்றது இது பண்றது. ஸோ அந்த மாதிரி ஸோ இந்த விஷயங்கள்லாம். ஸோ ஆனா வந்து அந்த பக்தி சாஸ்திரி படிக்கும் பொழுது யாரு வந்தாலும் சரி நம்ம முன்னாடி நம்ம மனப்பாடம் பண்ணும்பொழுது யாரு வந்தாலும் சரி ஆட்டோமேட்டிக்கா மடை திறந்த வெள்ளம் மாதிரி நம்ம என்ன படிக்கிறோமோ என்ன மனப்பாடம் பண்றோமோ அதுதான் வெளியில வருது. ஸோ இது வந்து ரொம்ப வந்து அருமையான வழி நம்ம பிரஜல்பாலும் தப்பிக்கிறதுக்கு. கண்டிப்பா வந்து நம்ம வந்து பாகவதம் வந்து நம்ம வந்து தினமும் நம்ம படிக்கல அப்படின்னா கண்டிப்பா நம்ம பிரஜல்பா பண்ணுவோம். இந்த பாகவதம் படிக்கும் பொழுது கான்டம்ப்ளேட் பண்ணும் பொழுது, ஏன்னா வந்து அதனாலதான் பிரபுபாதர் வந்து இந்த பக்தி சாஸ்திரி, பக்தி வைபவ், பக்தி வேதாந்தா, பக்தி சர்வபௌமாலாம் கொண்டு வந்தது எதுக்குன்னா, அப்பதான் அந்த சாஸ்திரங்கள் வந்து கான்டம்ப்ளேட் பண்ணுவோம். சாஸ்திரங்கள் என்ன சொல்லியிருக்கு அந்த கான்டம்ப்ளேட் பண்ணும்பொழுதுதான் வந்து மனதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா அந்த வைபேஸ்வர் வந்து கேட்டார், மனதை எப்படி நான் கண்ட்ரோல் பண்றதுன்னு சொல்லி. பாகவத்துல வந்து இது ஒரு டெக்னிக். ஜடபரதர் வந்து ரகுகுண மகாராஜுக்கு சொல்றாரு 5வது காண்டத்துல மனதை எப்படி கட்டுப்படுத்துறது 3 ஸ்டெப் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து உபேக்ஷையா, நெக்லெக்ட் தி ஆர்டர்ஸ் ஆஃப் த மைண்ட். மனசு வந்து எப்பவுமே வந்து உங்களுக்கு பிரதிகூலமா இருக்கிறது தான் சஜஸ்ட் பண்ணும். அதனால நெக்லெக்ட் ஆர்டர் மனது தரக்கூடிய கட்டளைகளை நிராகரிக்க வேண்டும். புத்தி என்ன சொல்லுதோ அதை தான் கேட்க வேண்டும். ஃபர்ஸ்ட். 2வது வந்து அப்ரமத்தா, அதாவது அட்டன்டிவா இருக்கணும். அதாவது நம்மளுடைய அடையாளம் என்ன, நம்மளுடைய குறிக்கோள் என்ன, நம்மளுடைய என்ன பாதையில போயிட்டு இருக்கோம், அது வந்து எப்பவுமே கவனமா இருக்கும். அதை வந்து எப்படிக்கும் மறக்கக்கூடாது. அது வந்து நமக்கு வந்து மனதை கட்டுப்படுத்த உதவும். 3வது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். 3வது வழி, ஆன்மீக குரு என்ன சொல்றாரோ, மூத்த பக்தர்கள் என்ன சொல்றாங்களோ அவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நம்ம கடைபிடிக்கணும். இது வந்து ரொம்ப சுலபமான வழி மனதை கண்ட்ரோல் பண்றது. ஸோ மனதை கண்ட்ரோல் பண்ணுங்க. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் 2 வழி வந்து நம்மளோட முயற்சி, அது கொஞ்சம் கடினம். நெக்லெக்ட் தி ஆர்டர்ஸ் ஆஃப் த மைண்ட், அப்புறம் வந்து அட்டன்டிவ்னஸ், அப்ரமத்தா, அது வந்து கொஞ்சம் கடினம். நம்ம முயற்சி பண்ணணும் அதுக்கு. ஆனா 3வது இதுக்கு நம்ம முயற்சி பண்ண வேண்டியதில்லை. என்ன சொல்றாங்களோ அதை செஞ்சா போதும். மூத்த பக்தர் என்ன சொல்றாங்களோ அதை நம்ம செஞ்சா போதும். ஸோ அது வந்து அந்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கருணை வந்து நமக்கு கிடைக்குது, அவங்களோட பிளஸிங்ஸ் நமக்கு கிடைக்குது. அந்த பிளஸிங்ஸ்னால ரொம்ப சுலபமாக மனதை வந்து நமக்கு தெரியாமையே நம்ம மைண்ட் வந்து கண்ட்ரோலா இருக்கு. ஆக்சுவலா நம்ம முயற்சி இல்லாமையே நமக்கு தெரியாமையே மைண்ட் வந்து கண்ட்ரோலா இருக்கு. ஸோ அது வந்து ரொம்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பாகவத்தில் இல்லாத விஷயங்களே கிடையாது. ஏன்னா பிரபுபாதர் ஒரு பொருளில் சொல்றாரு, anybody understand the transcendental dealings between the devotees and Krishna, their path to Vaikuntha Goloka Vrindavan is confirmed, that guaranteed. அதாவது யாரெல்லாம் வந்து பகவானுக்கு பக்தருக்கு உண்டான இந்த உன்னதமான அன்பு பரிமாற்றங்கள் யாரு புரிஞ்சுக்கிறாங்களோ தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க வந்து பகவானுடைய தாமத்துக்கு போறது நிச்சயம். ஸோ பாகவதம் ஃபுல்லாவே வந்து பகவானுக்கும் பக்தருக்கும் உண்டான அன்பு பரிமாற்றங்கள் தான். அப்புறம் வந்து நூற்றுக்கணக்கான பக்தர்களோட பிரார்த்தனைகள், அது மூலமா நமக்கு தெரியுது எப்படி பகவான் பிரார்த்தனை பண்ணணும்னு. நமக்கு தெரியாது எப்படி பண்ணணும்னு, என்ன போய் கேட்கணும்னு தெரியாது. ஸோ அவங்க நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பிரார்த்தனை பண்ணது அதெல்லாம் டீட்டெயிலா படிக்கும் பொழுது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அதெல்லாம் வந்து எப்படி எதுக்காக பிரார்த்தனை பண்றாங்க இந்த மாதிரி பிரபுபாதர் வந்து எழுதுறாங்க பொருளுரையில. அப்போ விஸ்வநாத் சக்கரவர்த்தியோட கமெண்ட்ரி எல்லாம் வந்து கூட பிரபுபாதர் நிறைய ஸ்லோகத்துல எழுதியிருக்காரு பொருளுரையில. அப்போ வந்து ஏன் இந்த மாதிரி பிரார்த்தனை பண்றாங்க, இந்த ஸ்லோகத்துக்கு இந்த அடுத்த ஸ்லோகத்துக்கு என்ன கனெக்ஷன், எதனால இந்த அதெல்லாம் வந்து அதெல்லாம் படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன் வந்து இந்த மாதிரி வேண்டினாரு
அடுத்த ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. இப்போ பிரகலாத் மகாராஜா வந்து 40 இருக்கிறதுலே அதிகமான லாங்கஸ்ட் ப்ரேயர்ஸ் பிரகலாத் மகாராஜ் 7.9.9 இருந்து 7.9.50 வரைக்கும் 43 ஸ்லோகாஸ். அதுக்கு அடுத்தது ஐ திங்க் பிரம்மாவோட ப்ரேயர்ஸ் 10th கேண்டோல. ஸோ ஐ திங்க் 40 ஸ்லோகாஸ். ஸோ இந்த மாதிரி ஸோ அப்போ வந்து ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் ஒரு இது இருக்கு, ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு, ஒவ்வொரு லிங்க் இருக்கு, சம்பந்தம் இருக்கு. ஸோ ஒரு சாப்டருக்கு இன்னொரு சாப்டருக்கு சம்பந்தம். ஸோ இல்லாட்டி நமக்கு வந்து அதுவும் இல்லாமல் பிரபுபாதர் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் கேண்டோலயே இன்ட்ரோடக்ஷன்ல வந்து சைத்தன்ய மகாபிரபுவோட வாழ்க்கை வரலாறு கொடுத்துருக்காரு. அதுல தெளிவா சொல்றாரு பிரபுபாதர், சைத்தன்ய மகாபிரபுவோட கருணை இல்லாம பாகவத்துக்குள்ள நுழையவே முடியாது. ஸோ அது நம்ம கண்கூட பார்க்கலாம். இந்த கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் வரக்கூடிய பிரபுபாதருடைய வழியில வரக்கூடியவங்க, அவங்க தான் வந்து கொஞ்சமாவது வந்து அட்லீஸ்ட் பாகவதம் வந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு முடியுது, ஒரு ஆக்சஸாவது கிடைக்குது. மற்றவங்களாலாம் வந்து புரிஞ்சுக்கவே முடியாது. ஏன்னா சைத்தன்ய மகாபிரபுவோட கருணை இருந்தாலும் ரொம்ப சுலபமாக பாகவதம் நம்ம வந்து கத்துக்க முடியும். பாகவதத்துல வந்து பகவானுடைய கிரியேஷன் பாஸ்ட் டைம்ஸ் எல்லாம் சொல்றாரு. 2nd கேண்டோ 3rd கேண்டோல எப்படி வந்து ரொம்ப டெக்னிக்கலா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா எப்படி பகவான் வந்து படைக்கிறார் இந்த உலகத்தை, எப்படி வந்து மகத்தத்துவா, பிரதான், அகங்காரம், மைண்ட், இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் வந்து படைக்கிறார். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டாலே ஒருத்தர் வந்து மாயின் வசத்திலிருந்து வெளியில வந்துடுவாரு. பகவான் வந்து எப்படி இந்த பௌதிக உலகத்தை படைச்சாரு அப்படி தெரிஞ்சுட்டாலே ஒருத்தர் வந்து மாயோட வசத்திலிருந்து வெளியில வந்துடுவான்னு சொல்லி பாகவதர் சொல்லியிருக்கு. ஸோ இது மாதிரி அதே மாதிரி கிருஷ்ணர் வந்து அதாவது ஷின்வதக ஸ்ரத்தையா நித்தியம் கிரணதஸ்ட சிரேஷ்டிதம் காலேன நாதி தீர்கேன பகவான் விஷதே ஹிருதி. ஷின்வதக ஸ்ரத்தையா நித்தியம், அதாவது 2வது காண்டத்துல 8வது சாப்டர்ல ஸ்லோகம் வருது, ரொம்ப பியூட்டிஃபுல். ஷின்வதக ஸ்ரத்தையா, அதாவது நம்பிக்கையோட, ஸ்ரத்தையா நித்தியம். நித்தியம்னா என்னது? அனுதினமும் பாகவதம் படிக்கணும், அனுதினமும் பாகவதம் டிஸ்கஸ் பண்ணணும். நித்தியம் பாகவத சேவையா நம்ம சொல்றோம். ஸோ அனுதினமும் பாகவதம் நம்ம படிக்க வேண்டும். ஸோ அனுதினமும் பாகவதம் படிக்கணும். ஸோ சின்வதக ஸ்ரத்தையா நித்தியம், அனுதினமும் யாரு பாகவதம் நம்பிக்கையோடு கேட்கிறாங்களோ, கிரணதஸ்ட சேஷ்டிதம். கிரணதஸ்னா என்ன சொல்றது? சீரியஸ்லி கிரணதஸ்ட சேஷ்டிதம், சீரியஸா கொஞ்சம் கவனத்தோட யார் பாகவதம் கேட்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா, காலேன நாதி தீர்கேன, அதி தீர்கேன அப்படின்னா there is a delay in time, அதாவது கால தாமதம். அதி தீர்கேன அப்படின்னா எந்தவித காலதாமதம் இல்லாம உடனடியாக பகவான் விஷதே ஹிருதி, பகவான் வந்து இதயத்துக்குள் நுழைவார். பகவான் கிருஷ்ணரே இதயத்துக்குள் நுழைவார். என்னங்க, பகவான் தான் ஏற்கனவே இருக்காருங்க, பரமாத்மாவா அவர் என்ன பகவான் நுழையிறது என்னது? பகவான் தான் இருக்காரு இதயத்துல. ஸோ இதயத்தில் இருக்கக்கூடியது பரமாத்மா தான் இருக்காரு, ஆக்சுவலா பகவான் கிடையாது. ஆனா பாகவதம் கேட்கும் பொழுது பகவான் கிருஷ்ணர், பிரம்மன், பரமாத்மா, பகவானின் நுழைவாரமா. ஏன்னா பரமாத்மானால பக்தர்கள் கூட வந்து அந்த ஜீவராசி கூட அன்பு பரிமாற்றம் எல்லாம் பண்ண முடியாது. அவர் வந்து நியூட்ரல் ரிலேஷன்ஷிப் தான். 30 வருஷம் அனுமந்தா 2 மட்டும் தான் பண்ணுவார் பரமாத்மா, அதை தவிர வேற எதுவும் பண்ண மாட்டார். பகவான் வந்து இதயத்தில் உட்காந்துட்டு எல்லா விதமான ரிலேஷன்ஷிப், அன்பு பரிமாற்றங்கள்லாம் செய்யறது, பலவிதமான அன்பு பரிமாற்றம் செய்யறது பகவான் தான். ஸோ கிருஷ்ணர் வந்து ஏன்னா பிரபுபார் சொல்றாரு, பகவான் இஸ் த லாஸ்ட் வேர்ட் இன் தி ரியலைசேஷன் ஆஃப் தி அப்சல்யூட் ட்ரூத் அப்படின்னு சொல்லி பிரபுபார் சொல்றாரு. பகவான் அப்படிங்கிறது தான் இந்த பரம பரிபூர்ண உண்மையுடைய கடைசி வார்த்தை, அதுக்கு மேல வார்த்தையே கிடையாது. ஸோ அப்புறம் அந்த அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றாரு, 2nd கேண்டல் ஆஃப் 8th சாப்டர்ல, பிரவிஷ்ட கர்ண ரந்திரேன ஸ்வானம் பவ சரோருகம் அப்படின்னு சொல்லி சொல்றார். 2.8.5 அதுலயும் அதே மாதிரி பிரவிஷ்ட கர்ண ரந்திரேன. ஸோ பகவான் வந்து இந்த ஒலி அதிர்வுகள் மூலமாக பகவான் வந்து காதுக்குள்ள போய் இதயத்தை வந்து அவரே சுத்தப்படுத்துறாரு. அதாவது சீமார் வச்சு பெருக்கிறது, வாட்டர் மாப் பண்றது, அதெல்லாம் பகவானே பண்றாரு ஆக்சுவலா உள்ளுக்குள்ள. அந்த சவுண்ட் வைப்ரேஷன் பகவானே சவுண்ட் வைப்ரேஷன் மூலமாக இந்த காதுக்குள்ள உள்ள போய் இதயத்தில் உட்காந்துட்டு இதயத்தில் கூடிய அழுக்குகள்லாம் அவரே பர்சனலா கிளீன் பண்றாரு. நானே பர்சனலா வந்து சீமார் வச்சு பெருக்கி
வாட்டர் மாப்லாம் பண்ணி, ஏன்னா வந்து அவர் உட்காரணும் அங்க. அவர் உட்காரக்காக அவரே கிளீன் பண்ணிக்கிறாரு ஆக்சுவலா. ஸோ அது எந்த கலங்கும் இல்லாம இருந்தாதான் அங்க உட்கார முடியும் அவரு. ஸோ பிரவிஷ்ட கர்ணரந்திரேன சுவானம் பவ சொரூருகம் துனோதி சமலம் கிருஷ்ண சலிலஸ்ய யதா சரத். துனோதி சமலம் கிருஷ்ண சலிலஸ்ய யதா சரத். அதாவது சரத் காலத்துல மழை காலத்துல வந்து எப்படி அங்கிருந்து இருக்கக்கூடிய அழுக்குகள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மழையில வந்து எல்லாம் அடிச்சுட்டு போயிடும். அப்படியே எல்லா அழுக்குகள் எல்லாம் சுத்தப்படுத்திடும் கம்ப்ளீட்டா. எல்லா கலங்குகளையும் சுத்தப்படுத்திடும். பெரிய மழை வந்துச்சுன்னா எல்லாத்தையும் சுத்தப்படுத்திட்டு போயிடும் ஃபுல்லா. அந்த மாதிரி சுத்தமாயிரும் ஹிருதயத்துல. ஸோ அதனாலதான் அப்புறம் அடிக்கடி வந்து நம்ம கோட் பண்றது உண்டு. ஸோ இன்னும் ஒரு 2 minutesல முடிச்சுக்கலாம். ஸோ 9:30 வரைக்கும் தான் சொல்லியிருந்தாங்க மாதாஜி. ஸோ இந்த மாதிரி பரீட்சித் மகாராஜா என்ன சொல்றாரு ஃபர்ஸ்ட் கேண்டோல, இது மாதிரி தம்மோப்பியாதும் பிரதியந்தி விப்ரா கங்காச்ச தேவி திடச்சித்தமீஷே திஜோப சிஷ்டஸ் கோகஸ் தக்ஷகோவா தசத்வலம் காயது விஷ்ணு காத்தாக. அதாவது நான் கங்கை கரை ஓரமா இருக்க போறேன், பகவானை புகழ கேட்க போறேன், தக்ஷகன் வந்தா என்ன, பாம்பு என்னை கடிச்சா என்ன, என்னை எரிச்சா என்ன, எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. நான் வந்து பாகவதம் படிச்சு நான் வந்து அப்சர்வ் ஆக போறேன். இதுதான் நான் பண்ண போறேன். ஸோ எனக்கு வந்து தக்ஷகன் வந்து என்னைய வந்து பறக்கக்கூடிய பாம்பு என்னை வந்து கடிச்சா கூட எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லி அந்த அளவுக்கு டிட்டர்மினேஷன் ஓட இருக்கார் பரீட்சித் மகாராஜ். எந்த விதமான ஃபியர் இல்லை. அதே மாதிரி அவர் வேண்டார் கிருஷ்ணர் எல்லா முனிவர்கள்ட்ட எல்லாம் வேண்டார். புனஷ்ச பூயா பகவதி அனந்தே. ஸோ ஸ்ரீமத் பாகவதம் படிக்கும் போது மிகப்பெரிய பக்தர்கள் எவ்வளவு பணிவா இருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். பரீட்சித் மகாராஜா வந்து கிருஷ்ணர் நேருக்கு நேர் பார்த்தவரு, அவர் எவ்வளவு பணிவா பேசுறாரு. புனஷ்ச பூயார், மறுபடியும் எனக்கு பிறப்பு வந்து எனக்கு இருந்ததுன்னா, ஒருவேளை மறுபடியும் நான் பிறக்க நேரிட்டுன்னா எனக்கு வந்து இந்த 3 வரங்களை முதல்ல எனக்கு கொடுங்க. புனஷ்ச பூயாத் பகவத் அனந்தே ரதி பிரசங்காத் ததாஸ்ரயேஷு மமத்சியாம்யாம். பட் அதாவது எனக்கு வந்து ஐ வாண்ட் கான்ஸ்டன்ட் அட்டாச்மெண்ட் டு அன்லிமிட்டட் கிருஷ்ணா. ஸோ கிருஷ்ணர் மேல ரொம்ப ஒரு அளவற்ற ஒரு அட்டாச்மெண்ட் எனக்கு இருக்கணும். ஒன்று. ரெண்டாவது வந்து பக்தர்களுடைய அசோசியேஷன் எப்பவுமே இருக்கணும். அவங்க அசோசியேஷன்ல எப்பவுமே கிருஷ்ண கதை கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கணும். மூணாவது, மற்ற ஜீவராசிகள் கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும். இந்த 3 விஷயம் கேட்கிறார். அடுத்த பிறவி எனக்கு இருந்ததுன்னா இந்த 3 எனக்கு வரமா கொடுங்க. ஸோ இதுல வந்து நமக்கு தெரியும் எவ்வளவு பணிவா இருக்காங்க. இதெல்லாம் படிக்கும்போது எவ்வளவு பெரிய லெவல்ல எல்லா வழியும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுவாரு, எல்லா அப்செக்ட்ஸ் இருந்து வெளியில கொண்டு வருவாரு. அதே மாதிரி பாகவதம் சவுண்ட் வைப்ரேஷன்ல வந்து கிருஷ்ணருடைய தாமரை பாதத்தில் இருக்கக்கூடிய தூசி, கிருஷ்ணருடைய தாமரை பாதத்தோட தூசி வந்து அது கூட பாகவத வர்ணனைகள்ல வந்து கலந்திருக்கு. ஒரு தூய பக்தர், மூத்த பக்தர் பாகவதம் பேசுறாருன்னா அந்த சவுண்ட் வைப்ரேஷன்ல கிருஷ்ணருடைய பாதத்திலிருந்து அந்த தூசி வந்து அதுல கலந்திருக்குன்னு சொல்லி ரித்து மகாராஜ் வந்து பிரார்த்தனை செய்யறாரு. ஸோ அடிக்கடி நம்ம வந்து இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் பாகவதம் கிளாஸ்ல. ச உத்தம ஸ்லோக மகான் முகச்சுதோ பவத் பதாம்போஜ் சுதா கணானிலா சுதீர் புனர் விஷ்ணும தத்துவ வர்த்மனாம் குயோகினாம் நோ விதரத்தி அலம்பரை. ஸோ சுதா கணானிலா, saffron dust particles from the lotus, the sound vibration emanating from the lotus mouth of pure devotees. So contains saffron, carries the saffron dust particles from the lotus feet of the Lord, and that goes inside the ear. Through the ear it goes and stays in the heart, and it cleanses the heart. So and then it revives the lost relationship. ஸ்ருதீர் புனர் விஷ்ணு தத்துவ வர்த்மனா, அந்த பகவானுடைய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் உள்ள போய் தாமரை பாத்திலிருந்து அது வந்து உள்ள போய் நமக்கு வந்து நமக்கும் பகவானுக்கும் அந்த மறந்த உறவு, அந்த இழந்த உறவை திருப்பி புதுப்பிக்கிறது. ஸோ பாகவத வர்ணனைகள்ல வந்து பகவானுடைய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், ஸோ நான் டிஃபரெண்ட். பகவான் வந்து உடனடியாக இருதயத்துல பிரத்யட்சமாகவார். பாகவதம் வந்து படிச்சோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்தை சொன்ன மாதிரி சத்யோ கிருதி அவருத்தியதி அத்திர கிருதி சுஸ்ருபி தக்ஷநாத். தக்ஷநாத்னா இம்மீடியட்டா, வித்தவுட் டிலே.
இம்மீடியட் வந்து பிரத்யட்சமா அந்த இடத்துல வந்து பிரத்யட்சமா வந்து அங்க வந்து அப்பீர் ஆகி அவர் வந்து பர்சனலா வந்து அவர் இருப்பாருங்க. பிசிக்கலா பர்சனலா அந்த இடத்துல இருப்பார். சத்தியோ இது வந்து சத்தியம். சத்தியோ கிருதி அவருத்தியதே அத்திர கிருதி சுஷ்ருவி தக்ஷணாத். அவருடைய இதயத்துல பகவான் நிச்சயமா வருவார், நோ டவுட். ஸோ அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த மாதிரி நம்ம பேசிக்கிட்டே போகலாம். ஸோ நம்ம நாள் இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான ஸ்லோகங்கள் இருக்கு பாகவத்துல. பாகவத்துல மகிமைகளை சொல்லி 100 இல்ல, ஆயிரக்கணக்கான ஸ்லோகங்கள் இருக்கு. அதுல ஒரு மேபி 10-15 ஸ்லோகம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிருப்போம். ஆயிரக்கணக்கான ஸ்லோகங்கள் இருக்கு. ஸோ நம்ம வந்து அதே மாதிரி நமக்கு இது ஸோ நிறைய இந்த மாதிரி நிறைய ஸ்லோகம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் மேபி நெக்ஸ்ட் டைம்ல. ஸோ அதனால வந்து என்னுடைய பணிவான வேண்டுகோள் உங்க எல்லாத்துக்கிட்டையும், ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுடைய அகாடமி வந்து பக்தி வேந்த அகாடமி வந்து ஆக்சுவலாக வந்து உண்மையிலேயே வந்து பயங்கர ஸ்டாண்டர்டு வந்து ஹையாக இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்டு. ஏன்னா வந்து மற்ற நம்ம இன்ஸ்டியூட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கொடுத்துருவாங்க ஆல்ரெடி. எக்ஸாமில் வந்து என்ன கொஸ்டின் வரும்னு ஆல்ரெடி கொடுத்துருவாங்க. அதுக்கு வந்து நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்களோ இல்லையோ அந்த கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் படிச்சுட்டு போனீங்கன்னா பாஸ் பண்ணிடலாம். அந்த மாதிரி ரொம்ப சுலபமா. ஆனால் நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டை டு அட்டை தரவாக படிக்கணும். ஸோ திருப்பி திருப்பி கான்டெம்ப்ளேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து ஸோ ஃபுல்லாக படித்து நம்ம கான்டெம்ப்ளேட் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. ஸோ அது மாதிரி தூய பக்தர்களுடைய அசோசியேஷன், ஸோ திரு பக்திவினோத் சாமி மகாராஜ் மற்றும் திரு ஸ்ரீனிவாஸ் ஹரி பிரபு மற்றும் மதுகோபால் பிரபு, இந்த மாதிரி நிறைய பக்தர்களுடைய மூத்த பக்தர்களுடைய சத்சங்கம் நம்ம வந்து கிடைக்கிறதுக்கு அருமையான வாய்ப்பு. ஸோ எப்பொழுதுமே பாகவதம் வந்து கண்டெம்ப்ளேட் பண்ணிட்டே இருந்தோம்னா நிச்சயமா நம்ம பிரஜல்பா பண்ண மாட்டோம். பாகவதம் வந்து கண்டெம்ப்ளேட் பண்ணலை அப்படின்னா நிச்சயமா பிரஜல்பா பண்ணுவோம். ஸோ நிச்சயமா பிரஜல்பா பண்ணுவோம், கிராமிய கதை பேசுவோம். அதுல வந்து யாரும் விதிவிலக்கு இல்லை, யாருமே விதிவிலக்கு இல்லை. ஸோ யாரா இருந்தாலும் அவங்க வந்து பாகவதம் வந்து இந்த முறையா தினமும் வந்து அனுதினமும் கான்டெம்ப்ளேட் பண்ணி படிச்சு ஸோ எல்லாம் வந்து பண்ணலை அப்படின்னா ஸோ நிச்சயமா நம்ம வந்து ஸோ அதனால ஸோ ரொம்ப ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதனால என்னோட பணிவான வேண்டுகோள், நீங்க எல்லாருமே வந்து அதனால பக்தி வைபவம் தான் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு தயவு செய்து நினைக்காதீங்க. ஆக்சுவலா வந்து பக்தி சாஸ்திரியோட சுலபமானது பக்தி வைபவம். என்னுடைய அனுபவம் வந்து அதுதான். பகவத்கீதையில பேசுவார், யோகம் அது இதுன்னு பயங்கரமா டெக்னிக்கலா சொல்லுவார். ஆனா பாகவதம் வந்து ரொம்ப நிகம கல்பத்தரோர் கலித்தம் பலம் சுகமுகாத் அமிர்த திரவசமியதம் விவத பாகவதம் ரசமாலயம் முகுரகோ ரசிகா புவி பாவுகா ரசமாலயம். ஸோ நெக்டர், கம்ப்ளீட் நெக்டர், ஃபுல்லா கிருஷ்ண கதா, ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஸ்டோரி, பக்தருக்கும் பகவானுக்கு உண்ட லீலை ரொம்ப பிரமாதமா ஒரு அமிர்தம் மாதிரி சுவை வாய்ந்தது. அந்த அமிர்தம் மாதிரி சுவையை சுவைக்கும் பொழுது உங்களுக்கு வந்து பெரிய ஒரு உங்களுக்கு பழுவெல்லாம் தெரியாது, உங்களுக்கு பேர்டனா தெரியாது. அது வந்து நீங்க சுவைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து பழுவா இருக்காது. ஸோ அதனாலதான் அடிக்கடி பௌத்த பக்தர் சொல்லுவாங்க, எக்ஸாம் அப்படிங்கிறது பகவான் மேல ஸ்மரணத்தை அதிகமாக்குறது. பகவான் மேல எக்ஸாம் அப்படின்னா பகவான் மேல ஸ்மரணத்தை அதிகமாக்குறது தான். அது கான்டெம்ப்ளேட் பண்ணுவோம், எழுதுவோம் எல்லாம். ஆனா நம்ம நினைச்சுக்கிறோம் எக்ஸாம்னா வந்து ஸ்மரணம் கிடையாது, அது வந்து ஒரு மரணம் நினைச்சுக்கிறோம் நம்ம. எக்ஸாம் வந்துருச்சா அஜிஜோ. ஸோ எக்ஸாம் வந்து ஸ்மரணத்தை அதிகப்படுத்திருக்கு ஆக்சுவலா. ஸோ அதனால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அதனால தயவு செய்து இந்த வாய்ப்பை வந்து விட்டுறாதீங்க. ஸோ ஏன்னா வந்து நீங்க இந்த வாய்ப்பு விட்டீங்கன்னா அப்புறம் அடுத்து நீங்க திருப்பி 2 வருஷம் நீங்க வெயிட் பண்ணணும் அடுத்த பேட்ச் நீங்க படிக்கணும்னா. ஸோ அதனால இப்போ நம்ம வந்து இமீடியட்டா நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். அதனால இமீடியட்டா வந்து உங்க பேரை வந்து என்ரோல் பண்ணி ஸோ கமிட் யுவர் செல்ஃப் இன் ஸ்டடிங் ஸ்ரீமத் பாகவதம் த்ரூ அவுட் யுவர் லைஃப். ஸோ உங்க வாழ்க்கை முழுவதும் நீங்க வந்து பாகவதம் படிக்கிறதுக்கு, பாகவதம் மேல டேஸ்ட் டெவலப் பண்றதுக்கு. ஸோ பாகவதம் மேல டேஸ்ட் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரே வழி, தூய பக்தர்களுக்கு சேவை செய்யணும், தூய பக்தர்கள் வாயிலிருந்து பாகவதம் கேட்கணும். அது ஒண்ணுதான் ஒரே வழி. ஸோ அதனால தயவு செய்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி ஸோ எல்லாரும் இமீடியட்டா நீங்க வந்து உங்க பேரை என்ரோல் பண்ணுங்க. ஸோ நமக்கு வந்து அகாடமியில் நிறைய ஃபெசிலிட்டி இருக்கு உங்களுக்காக. நீங்க வந்து உங்களுக்கு பணம் வந்து இமீடியட்டா தர முடியல அப்படின்னா நீங்க தவணை முறையில கூட நீங்க தரலாம்.
தவணை முறையில் கூட நீங்க மெதுவா கூட நீங்க தரலாம். அது ஒரு பொருட்டே கிடையாது ஆக்சுவலா. நீங்க எல்லாம் வந்து சின்சியரா பாகவதம் படிக்கணும் அப்படிங்கிறது தான் அகாடமியோடைய ஒரே ஒரு குறிக்கோள். நீங்க சின்சியரா பாகவதம் படிச்சீங்கன்னா, தே வில் பி வெரி ஹேப்பி. ஸோ admin team and Maharaj, everybody will be very happy. Guru Maharaj, Guru Parampara, Prabhupada, everyone will be happy. ஸோ இது வந்து குரு மகாராஜ் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள். அவர் வந்து இந்த ஹெல்த் கண்டிஷன்ல அவர் வந்து பக்தி எல்லாரும் சொன்னாங்க. குரு மகாராஜ் அடிக்கடி சொல்லுவாரு, எனக்கு வந்து பக்தி வேதாந்தா ஹானரி டிகிரி கொடுக்குறோம்னு என்கிட்ட சொன்னாங்க. ஆனா நான் வந்து அதை எடுத்துக்கல. ஐ வாண்ட் டு அக்செப்ட் த சேலஞ்ச். அந்த சவாலை வந்து நான் எடுத்துக்க விரும்பினேன் அப்படின்னு சொல்லி அது உண்மையிலேயே சவாலை எடுத்துக்கிட்டு சாப்பிடும்பொழுது ஒரு பெரிய டிவி வச்சிருப்பாரு முன்னாடி. இது வந்து நம்ம சர்வன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. எப்படி வந்து ஸ்லோகம்லாம் மனப்பாடம் பண்றாரு. ஆக்சுவலா வந்து நிறைய தடவை படிச்சிருக்காரு பாகவதம். ஆக்சுவலா இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் அதை வந்து சீரியஸா எடுத்துட்டு உள்ள வந்து ஒரு ஸ்லோகம் வச்சிருப்பாரு டிவியில, எல்இடி டிவியில. சாப்பிடும்போது அப்படியே பார்த்துட்டே இருப்பாரு. அப்படியே பார்த்து ஸ்கிரீனை பார்த்துட்டே சாப்பிடுவார். சாப்பிட்டே இருப்பாரு. அந்த ஸ்கிரீனை பார்த்துட்டே இருப்பாரு. சாப்பிட்டு முடிச்ச உடனே கமான் பிரிங் த கேமரா, போன் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி போன் எடுத்துட்டு வாங்க, வீடியோ ரெக்கார்ட் பண்ணுங்கன்னு சொல்லி இன்னும் கண்ணை மூடிட்டு அந்த ஸ்லோகம் சேன் பண்ணி ஸ்லோகத்தையும் டிரான்ஸ்லேஷன் சொல்லிடுவோம். பெரிய ஸ்லோகமா இருக்கும், இவ்வளவு பெரிய ஸ்லோகம் இருக்கும் பாகவதம். அந்த ஸ்லோகம் சேன் பண்ணி டிரான்ஸ்லேஷன் பண்ணி சொல்லிடுவாரு. அவர் ஒரு நாள் வந்து அந்த 27 டைப்ஸ் ஆஃப் நரகம் அதை வந்து டேபிள் காலம் மாதிரி போட சொன்னாரு சர்வன்ஸை. உடனே அவங்க டேபிள் காலம் மாதிரி போட்டு அது என்னென்ன தண்டனை, என்னென்ன பனிஷ்மெண்ட், என்னென்ன தப்புக்கு என்னென்ன தண்டனை, ஸோ என்னென்ன நரகத்துக்கு போகணும், அது பேர் என்ன, அது வந்து அப்படியே டிவியில டிஸ்பிளே ஆகுது. சாப்பிடும்போது அப்படியே பார்த்துட்டே இருந்தாரு. அப்போ கொஸ்டின்ல வந்துச்சு. ஸோ கொஸ்டின் என்ன, எக்ஸ்பிளைன் சம் எனி 5 டைப்ஸ் ஆஃப் ஹெல்லிஷ் பிளானட்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி. அவர் வந்து 27 அது என்ன இருக்கோ 27 நரகம். ஸோ கம்ப்ளீட்டா அது எல்லாத்தையும் சொல்லிட்டார். ஃபுல்லா கம்ப்ளீட்டா சொல்லிட்டார். சாப்பிடும்போது அப்படியே பார்த்துட்டு இருந்தாரு. அப்படியே சொல்லிட்டாரு. ஸோ அது மாதிரி இப்போ வந்து பக்தி வேதம் தான் முடிச்சுட்டாரு. ஏன்னா பிரபுபாதோட இன்ஸ்ட்ரக்ஷன் ஒவ்வொரு இஸ்கான் ஃபாலோவரும் பக்தி பக்தி சாஸ்திரி, பக்தி வைபவ், பக்தி வேதாந்தா, பக்தி சர்வபௌமா இது பண்ணணும்னு பிரபுபாதோட கட்டளை இது ஆக்சுவலா. அந்த கட்டளை சீரியஸா எடுத்துக்கிட்டு ஸோ தேவையில்லை, அவருக்கு பண்ணணும் அவசியம் கிடையாது. பட் இன்னும் ஒரு எல்லாத்துக்கும் முன்னுதாரணமா இருக்கணும்னு பண்ணியிருக்காரு. அதை பார்த்துட்டு ஏகப்பட்ட பிரபுபாத் டிசைபிள்ஸ் எல்லாம் வந்து பக்தி சாஸ்திரி படிக்கிறாங்க. ஆக்சுவலா யாரும் அவங்களாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் படிக்கிறாங்க. ஏகப்பட்ட பிரபுபாத் டிசைபிள்ஸ் வந்து சீரியஸ், நானும் பக்தி சாஸ்திரி படிக்கிறேன் அப்படின்னு, நானும் டிகிரி வாங்குறேன் பிரபுபாத் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி. ஏன்னா அப்பெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப சர்வீஸ் இருந்ததுனால அவங்களுக்குலாம் ஸோ படிக்கிறதுக்கு அவ்வளோவா டைம் கிடைக்கல. ஸோ இப்போ வந்து அவங்க டெடிகேட் பண்றாங்க படிக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பிரபுபாட கட்டளை நிறைவேற்றணும். ஸோ குரு மகாராஜ் வந்து நமக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணமாக இருந்திருக்காரு. அவரை வந்து கண்டிப்பா வந்து அவர் 100% ப்ளீஸ் அவர் நம்ம வந்து இந்த பக்தி வைபவ் படிக்கிறதுனால. ஹரே கிருஷ்ணா, தண்டவத் பிரணாம்ஸ். ஹரே கிருஷ்ணா பிரபு, ரொம்ப தேங்க்ஸ் பிரபு. ஹரே கிருஷ்ணா, தேங்க்ஸ் பிரபுஜி, தண்டவத் பிரணாம்ஸ். ஹரே கிருஷ்ணா. ஒரு நிமிஷம் எல்லாம் லைன்ல இருங்க. ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட். பிரபு சொன்ன மாதிரி பக்தி வேதாந்தா அகாடமில இருந்து இப்ப வந்து இந்த இது ப்ரோக்ராம் வந்து பண்ண போறோம். யாருக்கு எல்லாருமே வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். உங்களுக்கு ஏதாவது ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்னா கூட என்ன நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். ஃபீஸ் வந்து இது 2 வருஷம் நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா கட்டிக்கலாம். இதுல கட்டவே முடியாது என்னால. மாதாஜி மியூட் ஆயிட்டீங்க மாதாஜி. மாதாஜி ஹரே கிருஷ்ணா, மியூட் ஆயிட்டீங்க மாதாஜி. அதாவது யாருக்கெல்லாம் வந்து பணம் கட்ட முடியலையோ அவங்க என்ன டைரக்டா காண்டாக்ட் பண்ணலாம். பணத்துக்காக வந்து நீங்க இது வந்து கோர்ஸ் ஜாயின் பண்ண முடியலன்ற ஒரு சிச்சுவேஷன் தேவையில்லை. சரிங்களா? இப்ப பிரபு மாதிரி இருக்கிறவங்களோட அசோசியேஷன்ல உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். பிரபுவும் நிறைய இது சாப்டர்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாரு. அந்த மாதிரி இருக்கிறவங்க அசோசியேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம நல்லா பாகவதம் வந்து நல்லா படிக்கலாம். சரிங்களா? அதனால நான் ஒரு லிங்க் உங்களுக்கு எல்லா குரூப்லயும் போடுறேன். நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப ஈரோடு பேட்சுக்கு வந்து முடிஞ்சோன்னா தான் வந்து இது ஸ்டார்ட் பண்ண போறோம். அது வரைக்கும் டைம் இருக்குது நமக்கு. இந்த 1 மாசம் இருக்கு. சரிங்களா? இந்த ஜென்மாஷ்டமி முடிஞ்சு ஸ்டார்ட் பண்ணுவோம்.
இப்ப எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து படிச்சோம்னா நமக்கு இங்கிலீஷ்க்கு வந்து 2 வருஷம்னு சொல்லி அலாட் பண்ணியிருக்காங்க. நமக்கு 2.25 வருஷம் கூட ஆகலாம் தமிழுக்கு. சரிங்களா? அதனால எல்லாரும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. நாம வந்து எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம் பாகவதம். எல்லாரும் நம்மள இது பிரபு மாதிரி இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க. தமிழ் சொல்லிக் கொடுக்குறவங்களே அவங்களையெல்லாம் வந்து நம்ம வந்து இன்வைட் பண்ணி அவங்க கூட அசோசியேட் பண்ணிக்கலாம். நம்ம பாகவதம் அவங்க கூட சேர்ந்து படிச்சுக்கலாம். சரிங்களா? தயவு செஞ்சு எல்லாரும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்க. யாரெல்லாம் பக்திஷாஸ் முடிக்காதவங்க கூட ரெஜிஸ்டர் பண்ணலாம். லிசனரா சேர்ந்துக்கலாம். எக்ஸாம் எழுத தேவையில்லை. இல்ல எனக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு பயமா இருக்குன்னு சொன்னவங்க எக்ஸாம் எழுத தேவையில்லை. சும்மா வந்து பாகவதம் மட்டும் படிச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. இத்தனை 9 மணிக்கு கொஸ்டின் மேல கேட்டிருக்காங்க வந்து யாரோ. இருந்து கிளாஸ்க்கு வந்து அட்டன் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சங்கர்ஷன் மாதாஜி பிரபு ஒரு ரொம்ப ரொம்ப கொஸ்டின் தேங்க்ஸ். கேட்டிருக்காங்க, ஆன்லைனா ஆஃப்லைனா கேட்டிருக்காங்க பாருங்க. ஆன்லைன் தான். ஆன்லைனு ஆஃப்லைனு கொஞ்சம் நடுவுல வந்து டைரக்டா ஏதோ ஒரு நாள் வர சொன்னோம்னா அகாடமி வந்து இப்போ ஓபன் பண்ண போறோம். இந்த சீக்கிரம் கூடிய சீக்கிரம். அப்போ அது ஓபன் பண்ணிட்டோம்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து அங்க கூட படிக்கலாம். மோஸ்ட்லி ஆன்லைனா தான் இருக்கும். ஏதாவது அப்பப்ப ஏதாவது ஒரு ஒரு 3 மாசத்துக்கு ஒருக்கா ஒரு கிளாஸ்க்கு அந்த மாதிரி வர சொன்னாலும் சொல்லுவோம். சண்டே தானே அதாவது மாதிரி, சண்டே 3 சண்டே ஹவர்ஸ் தான். இல்லைங்களா? சண்டே தான் கிளாஸ். வாரத்துல 5 நாள் வந்து ஒரு 1/2 மணி நேரம் வந்து அந்த வாரத்துக்கு என்ன கிளாஸ் எடுக்க போறோமோ அதை வந்து ரீட் பண்ணுவோம். அது 1/2 மணி நேரம். அது உங்களுக்கு எப்ப கன்வீனியன்ட்டோ அந்த டைம்ல ரீட் பண்ணுவோம். அவ்வளவுதான். சண்டே 3 மணி நேரம் கிளாஸ் இருக்கும். யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? மாதாஜி ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறவங்க பண்ண வேண்டாம் இல்லையா மாதாஜி? யாரு ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க? ஆனந்தி ஆ மாதாஜி. ஆமா மாதாஜி. ஃபர்ஸ்டே லிங்க் அனுப்பியிருந்தீங்க இல்லையா? அதுல லிங்க் எப்ப நாங்க பண்ணீங்க நீங்க? இப்போ ரீசெண்டா நாங்க பக்தி சாஸ்திரி லாஸ்ட் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போதே அந்த அது பண்ணியிருந்தீங்கன்னா தேவையில்லைங்க மாதாஜி. ஓகே ஓகே மாதாஜி. சரிங்களா? மாதாஜி ஓகே. ஞாயிற்றுக்கிழமை வந்து கிளாஸ் ஈவினிங்ல இருக்குமா மார்னிங்ல இருக்குமா மாதாஜி? மார்னிங் இல்லைன்னா மத்தியானம் இருக்குங்க. ஈவினிங்லாம் இருக்காது. ஈவினிங் ஏர்லி மார்னிங்லாம் இருக்காது. ஒன்னும் சரிங்க 11 to 1 இருக்கும். இல்லைன்னா மத்தியானம் 3 மணில இருந்து 5:30 6 மணி வரைக்கும் இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்க மாதாஜி. ஒரு நாள் தான் இல்லைங்களா மாதாஜி? ஒரு நாள் தான் இருக்கும். டெய்லி வந்து 5 நாளைக்கு திங்கள் டு வெள்ளி வந்து 1/2 மணி நேரம் ரீடிங் செஷன் இருக்கும். அந்த வாரம் என்ன நீங்க ரீட் பண்ணீங்களோ அதுதான் இந்த வீக்கெண்ட்ல உங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க. ஏன்னா ஒரு தடவை படிச்சுட்டு போனோம்னா அது கிளாஸ் அட்டன் பண்றப்ப கொஞ்சம் உங்களுக்கு நல்லா ஈஸியா புரியும். அதனால ஒரு தடவை ரீட் பண்ணிடுறோம் நம்ம. சரிங்க. தேங்க்யூ மாதாஜி அந்த டைம் என்ன இருக்கு மாதாஜி? டெய்லியும் 5 நாளைக்கு நடக்கிற டைம் என்ன இருக்கு மாதாஜி வரும்? அது நார்மலா இங்கிலீஷ்க்கு எப்படி வைக்கிறோம்னா மத்தியானம் 1:30ல இருந்து 2 மணி வரைக்கும் வைக்கிறோம். உங்க லஞ்ச் டைம், உங்க லஞ்ச் டைம்ல. லஞ்ச் டைம். சோ 1/2 மணி நேரம் எல்லாருக்கும் தான். லஞ்ச் உங்க டைம். லஞ்ச் டைம் அது கன்வீனியன்ட். எல்லாத்தோட டைம் கன்வீனியன்ட் படி அதை வைப்போம். அப்போ நார்மலா half an hour 1:30 நீங்க to சும்மா 2. ஹெட்போன் போட்டுக்கலாம். ஹெட்போன் போட்டுட்டு நீங்க பாட்டுக்கு வீடியோ கூட நீங்க வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க ஒர்க் பிளேஸ்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ ஆன் பண்ண முடியாது. ஹெட்ஃபோன் போட்டு நீங்க பாட்டுக்கு லஞ்ச் சாப்பிட்டுட்டே அப்படியே யூ கேன் ஹியர், யூ கேன் ரீட். நீங்க வரும் உங்க போர்ஷன் போது நீங்க படிக்கலாம். சரிங்க பிரபு, சரிங்க பிரபு. ஓகே சாப்பிட்டு கிடையாது, சாரி, லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு. பிகாஸ் இஃப் யூ வாண்ட் டு நோட் சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணணும், அது பண்ணணும்னா அப்பதான் நீங்க ஃப்ரீயா இருந்தா தான் பண்ண முடியும். 1 மணி நேரம் லஞ்ச் டைம் இருக்குன்னா ஒரு 10-15 நிமிஷம் சாப்பிட்டு முடிச்சுட்டு half an hour you can dedicate. ஓகேங்க பிரபு. தேங்க்ஸ் பிரபு. ஓகே, நான் லிங்க் அனுப்புறேங்க பிரபுஜி. நீங்க எல்லாரும் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இப்பவே கூட இப்ப you can raise your hands. You raise your hands. எப்ளிகேஷன் வந்து பக்தி வைபவ் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. இதுல பண்ணுங்க, ஜூம்ல டிஜிட்டல் காமிங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சுந்தராச்சல் ஜெகநாத் கை தூக்குறாரு. அப்படி கை தூக்காதீங்க ப்ரோ, ஜூம்ல கை தூக்குங்க. ஹேண்ட் ரைஸ் மாறிடுங்கலாம். ஆஷாடி மந்த்ல துவாதசி திதி இன்னைக்கு ரொம்ப ஆஸ்பீஷியஸ் டே. உண்மையே வர மாட்டேங்குது. பாண்டுரங்கா பிறந்த நாள், பாண்டுரங்கர் அவதரிச்ச நாள். இன்னைக்கு மகாராஷ்டிரால எல்லாருமே விரதம் இருப்பாங்களாமா. ஆமா, ஆஷாடி ஏகாதசியில நீங்க வந்து யூஆர் கமிட்டிங் யுவர் செல்ஃப். ஐ வில் ரீட் பாகவதம் எவ்ரி டே half an hour.
என்ன இவ்வளவுதான் கை தூக்கியிருக்கீங்க? மொத்தம் இன்னும் 1 2 3 12 4 பேர் தான் 5 இருக்காங்க. 6 ம். 7 8 9 10 11 12 13 பேர் தான் இருக்கீங்க. 40 பேர்ல. மீதி உள்ளவங்க எல்லாம் சாந்தி பயப்படாதீங்க மாதாஜி படிக்க. சாந்தி மாதாஜி அவங்க சொன்னாங்களே. ஹரே கிருஷ்ணா பிரபு, ராமராகவேந்திர நான் பிரபு. லிசனரா சேர்ந்துக்கிட்டுமா பிரபு நானு? இல்ல மாதாஜி, பிகாஸ் நீங்க வந்து லிசனரா சேரலாம், அது உங்க விருப்பம். ஆனா வந்து இஃப் யூ டேக் இட் as எக்ஸாம் தென் யுவர் கான்டம்ப்ளேஷன் will increase. ஓகே பிரபு. அந்த நினைப்பு வந்து அதிகமா இருக்கும். எப்பவுமே நினைச்சிட்டே இருப்போம், பாகவத்தை பத்தி நினைச்சிட்டே இருப்போம். அது Okay, நல்லது bro. ஆக்சுவலா. இட் வில் பியூரிஃபை அவர் இது. ஓகே பிரபு. அப்ப நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் பிரபு. சோ நீங்க நிச்சயமா, இதுல hand பிரபாதருடைய raising கட்டளை வேணுமா? என்னன்னா, நீங்க பக்தி நித்யா. வைபவ் டிகிரி வாங்கணும்னு சொல்லி தான் சொல்லியிருக்காரு. நீங்க எல்லாரும் பக்தி வைபவ் டிகிரி வாங்கணும், என்னுடைய விருப்பம் வந்து சொல்லியிருக்காரு. ஹரே கிருஷ்ண மாதாஜி, பீஸ் டீடைல்ஸ் சொல்லுவீங்களா மாதாஜி? என்னங்க மாதாஜி? பீஸ் டீடைல்ஸ் சொல்லுவீங்களா? எவ்வளவு அமௌண்ட்? 2 வருஷத்துக்கு சேர்த்து 12,000 ரூபாய் மாதாஜி. அது உங்களுக்கு எப்படி கட்ட முடியுமோ கட்டுங்க. இன் கேஸ் அது சரி. கட்டவே முடியாது, எனக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன்ல நீங்க என்னை பர்சனலா கான்டாக்ட் பண்ணுங்க மாதாஜி. அதுக்கு யாராவது ஸ்பான்சர் பண்ணுவாங்களான்னு நான் ட்ரை பண்ணிக்கிறேன். ஓகே மாதாஜி, ஓகே. ஹரே சரிங்களா? கிருஷ்ணா. 2.25 வருஷம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஒண்ணுமே கிடையாது கட்டலாம் உங்களுக்கு. மாதாஜி. சரி. மாசம் 500 ரூபாய் மாசம் 500 ரூபாய் நீங்க ஒதுக்கி வச்சா கூட, ம். மந்த்லி 500 rupees ஒதுக்கி வச்சா கூட ஈஸிலி கேன் பே. அதுவும் முடியலன்னா மாதாஜி இஸ் கிவிங் சம் கன்சிடரிங் யுவர் ரெக்வஸ்ட். நீங்க படிக்கணும் அப்படிங்கறதா வந்து மகாராஜோடைய ஒரு விருப்பம் மற்றும் அகாடமியோட ஒரு குறிக்கோள். அதுதான் எல்லாத்தையும் ஃபுல்லா பாகவதம் கண்டெம்ப்ளேட் பண்ணணும் எல்லாரும், அதுதான் விருப்பம். எப்படியும் உங்க அசோசியேஷன் கிடைக்கும்ல பிரபு டெய்லி? பிரபுஜி, மகாராஜோட அசோசியேஷன், மூத்த பக்தர்கள் அசோசியேஷன் நிச்சயமா கிடைக்கும். ஸ்ரீனிவாஸ் சரி பிரபு, மதுகோபால் பிரபு. இருந்தாலும் எங்களுக்கு நம்ம நீங்க வந்து மூத்த பக்தர் தானே புது பிரபு? புது மாதாஜி கோயில் கட்டுறப்ப எல்லாருமே பாகவதம் படிச்சுட்டு லேட் போனோங்க ஆயிடுச்சு பிரபு. பிரபு. குஞ்சமணி மாதாஜி, நீங்க ஏன் ரைஸ் பண்ணிட்டேன், அது தேடி கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்படிங்களா? செட்டிங்ஸ் நீங்க எல்லாம் என்னடா மாறி ரைஸ் பண்ணலன்னு. நீங்க பக்தி வைபவ் வாங்குறது வந்து கும்பாபிஷேகத்தன்னைக்கு பக்தி வைபவ் வாங்குற மாதிரி ஆமாங்க பிரபு. பிளான் பண்ணிடலாம். ம். ம். குரு மகாராஜ் கையில பக்தி வைபவ் வாங்குற மாதிரி. ம். சோ மகாராஜ் ரொம்ப பிரமாதமா ஏற்பாடு பண்ணியிருந்தாரு. குரு மகாராஜ் கையில எல்லாரும் பக்தி சாஸ்திரி வாங்கினாங்க எல்லாரும். அந்த மாதிரி கண்டிப்பா 125 பேர் ஏங்க பிரபு? 125 பேரு. ம். ஆமா. இதெல்லாம் வந்து நமக்கு யாருக்குமே கிடைக்காத ஒரு வாய்ப்பு. எஸ் பிரபு. அதே மாதிரி பக்தி வைபவ் வாங்கி கொடுத்துருங்க பிரபு. கண்டிப்பா மகாராஜ் ஏற்பாடு பண்ணுவாங்க. ம். தேங்க்யூ. குரு மகாராஜ் கையில வாங்கிக்கலாங்க மாதாஜி எல்லாரும் பக்தி வைபவ். ம். ஓகே மாதாஜி. பக்தி சாஸ்திரி வாங்கி கொடுத்தீங்களே, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. போய் வாங்கி கொடுத்து. எங்கேயுமே பக்தி கான்வகேஷன் நடந்ததே இல்ல, நம்ம இதுலதான் ஃபர்ஸ்ட் நடந்திருக்கு. மாதாஜி இப்ப நோட் கோயம்புத்தூர் பண்ணிட்டீங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ண நோட் பண்ணிட்டீங்களா? நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருக்கேங்க பிரபு. சரி மாதாஜி. ம். ஐ திங்க் மத்தவங்க ஏதோ கேட்காம இருக்காங்க போல இருக்கு. ம். சோ அவங்களும் இல்ல வந்து கொஞ்சம் பேர்லாம் வரலைங்க பிரபு. அவங்க வந்தாங்கன்னா நம்ம பாத்துக்கலாம். தயவு செய்து வந்து இது வந்து நீங்க எல்லாரும் அட்டென்ட் பண்ணுங்க. சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹரே இல்லை கிருஷ்ணா. பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. குஞ்சமணி மாதாஜி ஒரு முக்கியமான பாயிண்ட் சொன்னாங்க பிரபு எனக்கு அன்னைக்கு. அதாவது அந்த நேரத்துல அது என்ன சொல்றேன்னா, பாகவதம் வந்து நம்ம இப்ப இந்த பக்தி வைபவம் மூலியமா படிச்சோம்னா தான் பிரபு ஈஸியா படிக்க முடியும். நம்ம Correct. தனியா வச்சு படிக்கலாம்னு நினைச்சோம்னா கண்டிப்பா முடியாது. முடியவே முடியாது. முடியாது. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். கண்டிப்பா. அதனால நீங்க அட்லீஸ்ட் லிசனராவது தயவு செய்து எல்லாம் வந்து ஜாயின் பண்ணி, அது அட்லீஸ்ட் நமக்கு ஒரு கேட்கறதுக்கு படிக்கிறதுக்காவது ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம் வரும், ஒரு 2.5 years. அப்புறம் அதுக்கப்புறம் நம்மளுடைய இதை வந்து ஒரு மாதிரி சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு அன்னைக்கு ஒரு நாள் அவங்க நம்ம கோயில டெம்பிள்ல சொன்னாங்க குஞ்சமணி மாதா. ஸோ நான் பக்தி சாஸ்திரி பண்றதுக்கு மெயின் காரணமா அவங்க தான். என்னை ஜாயின் பண்ணாமே இருந்தா அவங்க தான் என்னைய மெயினா ஜாயின் பண்ண வச்சாங்க. அதுக்கப்புறம் நீங்க இப்ப டீச்சர் ஆகணும். பக்தி வைபவ் முடிச்சதுக்கு அப்புறம். ஏதோ உங்க ஆசீர்வாதம் பிரபு. ஆமா, நீங்க எல்லாத்தையும் நீங்க வந்து மோட்டிவேட் பண்ணி ஜாயின் பண்ண வைக்கணுங்க பிரபு, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும். ஷியோர் மாதாஜி. ம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி.
ஹரே கிருஷ்ணா. மாதாஜி. மாதாஜி சுப்ரியத்துல இருந்து லெட்டர் எதுவும் வாங்கி கொடுக்கணுமா மாதாஜி? ஏற்கனவே நான் பக்தி சாஸ்திரி பண்ணியிருந்தேன். இல்ல பக்தி சாஸ்திரி சர்டிபிகேட் மட்டும் இருந்தா போதுங்க ப்ரோ, வேற எதுவுமே வேண்டாம். அது நம்ம அகாடமியில இருந்து படிச்சவங்களுக்கு தேவையில்லைங்க பிரபு. வெளியில இருந்து அப்ப படிச்சவங்களுக்கு தான் அதெல்லாம் தேவைங்க பிரபு. சீனியர் டிவோட்டிஸை இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஆமாங்க பிரபு, நீங்க உங்க சீனியர் டிவோட்டிஸ்ட சொல்லிட்டு சர்டிபிகேட் மட்டும் அந்த இதுல வந்து அட்டாச் பண்ணணும் பிரபு. அது மட்டும் பண்ணீங்கன்னா போதும். சரி மாதாஜி. சரி சரிங்க. வேணாம். ஹரே கிருஷ்ணா பிரபு. மாதாஜி ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. பக்தி சாஸ்திரி நாங்க எக்ஸாம் எழுதுறீங்க மாதாஜி, லிசனரா தான் இருந்தோம். நாங்க ஜாயின் பண்ண முடியுமா மாதாஜி? பண்ணலாங்க மாதாஜி, நீங்க லிசனரா ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே மாதாஜி. ஓகே. அதுக்கு எவ்வளவு மாதாஜி ஃபீஸ்? அதுக்கு 6000 மாதாஜி. சரி, ஓகே மாதாஜி. தேங்க்யூ. ஓகே. ஹரே கிருஷ்ணா தண்டோத் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அந்த வைஷ்ணவ எட்டிகேட் குரூப்ல வேணா அந்த இது போஸ்ட் பண்றீங்களா மாதாஜி, ரெஜிஸ்டர் பண்றதுக்கு? நான் பண்றேங்க மாதாஜி, உங்களுக்கு அனுப்புறேன். ஓகே மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்ஸ். ஹரே கிருஷ்ணாங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கிருஷ்ணா கந்தராஜ் ஸ்ரீமத் பாகவதம் की जय, श्रील प्रभुपाद की जय, श्री गुरुदेव जय की हरे जय, कृष्णा। दंडवत अनंत प्रणाम। वैष्णव भक्तवृंद की जय। कृष्ण प्रभु की दंडवत आनंदे हरि बोल।